தேவரீர் நீதி உள்ளவர். சில நேரத்தில் அப்படிதான் தோணும் நமக்கு. அது அழகான வேர்டு போட்டு எரேமியா சொல்றாரு. நமக்கு அப்படி வேர்டு போட தெரியாததுனால என்னெல்லாமோ சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இது உங்களுக்கு நியாயமா தெரியலையா, மனசாட்சி இல்லையான்னு தோணும். அடுத்து வாசிங்க. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து. அடுத்து வாசிங்க. ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? இப்படி அநேகர் என்கிட்டயே புலம்பி இருக்கிறாங்க. நம்ம ஏமாத்துறோம், நம்ம கிட்டயே புலம்புறாங்கன்னா ஆண்டவர் இது எத்தனை புலம்பல கேட்டிருப்பார். அவங்க சொல்றாங்க, கடந்த நாள்ல கூட ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்க நல்லா தானே பாஸ்டர் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வருத்தம்? நீங்க நல்லா இல்லாதது வருத்தமா, இல்ல அவங்க நல்லா இருக்கிறது வருத்தமா? அவங்க சாப்பிட தானே சரி, உனக்கு வருத்தம் என்ன? நீ சாப்பிடலன்னா வருத்தப்படு. அவன் சாப்பிடுறது நினைச்சு நீ ஏன்? ஆமே ஜீசஸ் அதை நீயே மாட்டிக்கோ. ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? இன்னைக்கு நம்முடைய அதுதான் அப்படிதான் தோணும். இந்த வேர்டு எழுதும் போது ஆவியானவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். உனக்கு குறித்த நாளுக்கு முந்தின இரவு வரை உன் சத்துரு நினைப்பது நடக்கும். ஆனா உனக்கான வேலை வரும்போது காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் யோசேப்பை விற்று போடணும்னு நினைச்சாங்க. யார் நினைச்சா? வித்தாங்களா விக்கலையா? வித்தாங்க. அப்ப யார் நினைக்கிறது நடக்குது? சகோதரர் நினைக்கிறது நடக்குது. யோசேப்பு என்ன நினைச்சார்? திரும்ப அப்பா கிட்ட போனோன்னு. நடந்துச்சா? நடக்கல. அப்ப இப்படி அவங்க ஒருத்தங்க நினைக்கிறது, நமக்கு தீமை செய்யறவங்க நினைக்கிறது நடக்குது, நன்மை செய்யற நாம நினைக்கிறது நடக்கல. பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் யாரோடு இருக்கிறார் சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். உன்னை சுத்தி இருக்கிறவன் என்ன சொல்றான் பார்க்காத, உன்னை அழைத்தவர் என்ன சொல்றாரு பாரு. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்லுவாங்க உன் கூட கர்த்தர் இல்ல, உடனே என் கூட கர்த்தர் இல்ல. சாத்தான் வந்து கேட்கிற, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி கட்டளையிடும். ஆண்டவருக்கு முடியுமா? முடியாதா? முடியும். ஆண்டவர் சொன்னார். அப்படி ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை நீ ப்ரூவ் பண்ண முயற்சிக்க. உனக்கு தெளிவு இருக்கணும். நீ நினைக்கிற உன் ஜெபத்துக்கு பதில் வரல, ஆனா உனக்கு துரோகம் பண்றவன் நினைக்கிறது நடக்குது. அப்படி நடக்கும்போது உடனே உலகம் அப்படிதான் சொல்லும், அப்ப அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கும். இருக்கட்டும், இந்த பூமியிலிருந்து உன் நியாயம் என்னைக்கு எடுபடுதோ அன்னைக்கு அந்த நியாயம் பரலோக கோர்ட்ல வரும். ஜீசஸ் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். குறித்த நாள் கர்த்தர் யோசேப்போடு இருந்தது யாரும் அக்செப்ட் பண்ணல. அந்த டைம் வந்த போது அந்த எகிப்திலே பெரியவன் என்று அழைக்கப்பட்ட பார்வோன் சொல்லுகிறான், இவனுக்குள்ளே தேவர்களின் ஆவி இருக்கிறது. இவன் கூட உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது இன்னைக்கு உனக்கு தெரியணும், நாளைக்கு உலகத்துக்கு தெரிய வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐந்தாவதுன்னா இதுல கைவிடப்பட்டது போல தோன்றும். எரேமியா 14:19 வாசியுங்கள். யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ? சீயோன் நினைச்சாலே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே, அன்னைக்கு விரும்பி தெரிந்தெடுத்தேன்னு சொன்னீங்க, இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே, நாங்கள் ஆரோக்கியம் அடைய கூடாதபடிக்கு எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து.
எரேமியா ஏசாயா 49:14 சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. என்னப்பா சொல்ற? அப்போ இந்த இடத்துல தான் அவர் உடைகிறார். ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லும் போது, என்ன சொல்ற நீ? ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. அவர்கள் மறந்தாலும் அதன் அர்த்தம் என்ன? ஒரு தாய் பால் கொடுக்கறாங்கன்னா அவங்க கொடுக்கிறது அவங்க ரத்தத்தை. ஒரு அளவு வரதான் கொடுப்பாங்க, ஒரு அளவு வரதான் கொடுக்க முடியும். இயேசு ரத்தத்தை அளவு இல்லாம கொடுத்தார். லிமிட் வைக்கல. கொஞ்சம் கொஞ்சம் உள்ள இருந்து அதையும் குத்தி எடுத்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மறந்தாலும் நான் ஒன்னும் மறக்க மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். யோசுவா கிட்ட வரார். மோசே மரித்த பிறகு யோசுவா கிட்ட வரார். வந்து சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல. இது யோசுவாவே, நீ எவ்வளவு நாள் மோசை கூட இருந்த? நீ மோசை கூட தானே இருந்த? எவ்வளவு நேரம் இருந்த? இருந்தேன்பா, எங்க போனாலும் நான் கூட வருவேன். சரி, ஒரு இடம் வந்தது. ஒரு இடம் வந்தது. லாஸ்டா நீ எங்க மோசையை பார்த்த? அந்த மலை அடிவாரத்தில். அதோட நீ நின்னுட்ட பத்தியா? கர்த்தர் என்ன செஞ்சுட்டு வந்து யோசுவா கிட்ட பேசினார் தெரியுமா? மோசைக்கு அடக்க ஆராதனை முடிச்சிட்டு கீழே வரார். நான் மோசையோடு இருந்தது போல. அது அர்த்தம் என்ன? ஒரு மனிதனுடைய வெரி ஃபர்ஸ்டும் வெரி லாஸ்டும் வேற யாருக்குமே இருக்க முடியாது. இந்த வேர்டை நான் ரிப்பீட். ஒரு மனிதனுடைய வெரி ஃபர்ஸ்ட் வெரி லாஸ்ட் யாருக்குமே இருக்க முடியாது, ஒருத்தரை தவிர. ஏன்னா அவர் ஒருவருக்கு தான் இந்த நாமம் உண்டு, அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவர். மலையில கூட்டிட்டு போய் மோசேக்கு காட்ட வேண்டியதெல்லாம் காட்டி முடித்து, மோசேக்கு அடக்க ஆராதனை முடிச்சிட்டு யோசுவா கிட்ட வந்து நிக்கிறாரு. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் அந்த வேளை வரும்போது கர்த்தர் செய்கிற காரியத்தை மூணு வார்த்தையா நான் சுருக்கி முடிக்க விரும்புறேன். அந்த 3 வார்த்தையை நான் முதல்ல சொல்லிடுறேன். 1, நினைத்தருளுவார். 2, எழுந்தருளுவார். 3, கடந்து போவார். 3 சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த மீட்கப்படும் நாள், அந்த குறித்த காலம் வந்தது. அந்த குறித்த காலம் சமீபித்த போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நினைத்தருளினார். நினைத்தருளின கர்த்தர் முச்சடியிலே எழுந்தருளினார். எழுந்தருளின கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கடந்து, அதான் பாஸ் ஓவர். பாஸ் ஓவர். இன்னைக்கு காலையில் இதை மெடிடேட் பண்ணப்போ எனக்குள்ள அவ்வளவு பலன் இருந்துச்சு. என்னன்னா, அது அப்படியே சொல்றேன். அவர் எங்க இருந்து நினைத்தருளினார் தெரியுமா? பரத்திலிருந்து. எங்க எழுந்தருளினார் தெரியுமா? பர்வதத்துல. நினைத்தருளினது ஒரு இடத்துல, எழுந்தருளினது ஒரே பர்வதம். ஒரே பர்வதம் எங்க இருக்கு? எகிப்து எங்க இருக்கு? நினைத்தருளினது பரத்துல, எழுந்தருளினது பர்வதத்துல. ஆண்டவர் ஒண்ணு நினைக்கிறாருப்பா, எங்க இருந்து? அங்க இருந்து. நான் கஷ்டப்படுறது இங்க. ஆண்டவர் எழுந்தருளினார் எங்க? அது அமெரிக்காவில் எழுப்புதல்.
அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அது கொரியாவில் எழுப்புதல். பாரு, ஆண்டவர் எழுந்தருளின். மோசே வந்து சொல்றார், தேவன் எழுந்தருளினார். இருக்கட்டும், நீ வேலை பாரு, எனக்கு வக்கியோலே கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கிறேன். என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவர் கடந்து போவார்ல, அதுக்கு முன்னாடியே அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். எனக்கான வேலையை இங்க வந்து அவர் செய்யல, அங்கிருந்தே செஞ்சுட்டு இறங்கி 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 பரத்திலிருந்து நினைத்தருளினார், பர்வதத்தில் எழுந்தருளினார். பஸ்கா நாள் வந்தது. பஸ்கா ஆண்டவர் செட் பண்ண டைம் வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் கடந்து போய், நான் இரத்தத்தை கண்டு கடந்து, பாஸ் ஓவர், நான் கடந்து போவேன். அந்த ராத்திரியிலே இஸ்ரவேலுக்கு இருந்த லீபனோன் செழிப்பான வயல் வழியாய் மாறிட்டு, நினைத்தருளி நோவாவை நினைத்தருளி காற்றை வீச பண்ணினார். இஸ்ரவேலை நினைத்தருளி கடந்து போனார். அவர் நினைத்தருளுகிறார், அவர் நினைத்தருளுகிறார். அவர் சில காரியத்தை அவர் செய்யறது நமக்கு தெரியாது. மோசே மாதிரி யாராவது வந்து சொன்னாதான் தெரியும். எனவேதான் சமூகத்தில் கூடி வர வைத்து வார்த்தைகளை தந்துட்டே இருக்கிறார். அங்க ஸ்கெட்சே போட முடியாது, அளவுகோலை நீட்ட முடியாது. நீங்க எப்படி ரூட் போடுவீங்க? ஏங்க இங்க இருந்து அங்க போனோம், அங்க இருந்து இங்க போனோம், ஒரு ரூட் போட்டு கொடுங்கன்னா நம்ம பூமியில ரூட் போடும். அவர் எங்க இருந்து எங்க வந்து இங்க வந்து முடியாது, முடியாது. ஆனால் சொன்னது கர்த்தரானார். என்னை நினைத்தருளினவர், எனக்கா எழுந்தருளுகிறவர், என்னை கடந்து போவார். அந்த ராத்திரியிலே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.